எடுத்துக்கிறாரு. கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரே நேரத்துல பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல டபுள் டிகிரி எடுக்கிறாரு. இந்த 2 டிகிரியும் முடிச்ச கையோட ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில PhD படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அந்த நேரத்துல தான் ஏன் நான் இப்படி படிச்சுட்டே இருக்கேன், இதனாலேயே என்னோட வாழ்க்கையில டைம் வேஸ்ட் ஆயிடுமோன்னு நினைச்ச எலான் மஸ்க் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி 2வது நாளே ட்ராப் அவுட் பண்ணிட்டாரு. தன்னோட தம்பி கிப்பல் மஸ்க் கூட சேர்ந்து 1995ல Zip2 அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அதுல முதலாவதா ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறாரு. அது வேற இன்னைக்கு நாம யூஸ் பண்ற கூகுள் மேப் மாதிரியான ஒரு மெப்பை உருவாக்குறது தான் அவரோட கான்செப்டா இருந்தது. அது மட்டும் இல்ல, உலகத்துல முதல் முறையா இந்த கான்செப்டை அறிமுகம் செஞ்சது எலான் மஸ்க் தான். எதனால எலான் மஸ்க் இந்த கான்செப்டை உருவாக்கணும்? அந்த காலகட்டத்தில் அதிகமா நியூஸ் பேப்பர்ஸ் வீட்டுக்கு வீடு டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க புதுசா யாரையாச்சும் ஹையர் பண்ணா அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் எந்தெந்த லொகேஷன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் காட்டுறதுக்கும் ஒருத்தரை பிரத்யேகமா அனுப்பி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கஷ்டங்கள் இல்லாமக்கிறதுக்கு இந்த மெப் இருந்துச்சுன்னா ரொம்பவே உதவியா இருக்கும்னு நினைச்சுதான் எலான் மஸ்க் இதை ஆரம்பிக்கிறாரு. இப்படி உருவாக்குன அந்த சாஃப்ட்வேர் வேற லெவல்ல ரீச் ஆகும்னு ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் கம்பெனியா ஏறி இறங்குறாரு. ஆனாலும் அந்த காலகட்டத்தில்